வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். இன்று போராளிகள் அப்படின்னாவே ஒரு ஆண்கள் தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஆனா பெண் போராளிகளும் இருந்திருக்காங்க அப்படின்றதான் வரலாற்றில் இன்று வரையும் பேசப்படும் பொருளாகவே பார்க்கப்படுது. அப்படி ஒரு போராட்டத்தில் அதுவும் பெண் போராளியா இருந்தது யாருன்னு பார்க்கும் பொழுது, இவங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் இருக்கும். அந்த இவங்களா யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல லட்சுமி பாய் அவர்கள் தான் இந்த இந்திய விடுதலை, அதுவும் பெண் விடுதலை போராளியா வர்றாங்க. அப்படி ஆங்கிலேயர்கள் எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணும் பொழுது இவங்களுக்கு அழகான ஒரு பேரும் கூட சொல்றாங்க பாருங்க. அண்ட் இவங்க ஒரு ஜான்சி மகாராணியாவும் இவங்க அறியப்படுறாங்க. அப்படிதான் வட மத்திய மாநிலங்கள்ல இவங்களுடைய புகழ் இன்னைக்கு வரையும் பேசப்படுது. இந்த விஷயத்தை பின்தொடர்ந்து நிறைய இளைஞர்கள், அதாவது மாணவர்கள், பெண் குழந்தைகள் இவங்களை அந்த வீரமங்கையா பாக்குறாங்க. இவரை பத்தி இன்னும் நிறைய பேசு பொருள் இருக்கத்தான் செய்யுது. பட் இவரை பத்தி என்னென்ன நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத காட்டிலும் 1828 இவருடைய ஒவ்வொரு விஷயமும் ஆரம்பிக்கப்படுது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சில காலகட்டங்கள் தான் எப்படி இவரெல்லாம் மாத்துச்சு, ஒரு போராளியாகவும் விடுதலை போராட்ட வீரராகவும், ஏன் இந்தியாவுக்காக போராடணும், அது ஒரு பெண் எப்படியெல்லாம் அப்படின்றதான் ராணுவத்துல இன்றைக்கும் இவருடைய வீரம் பேசப்படுது. அப்படி என்றால் எத்தகைய எதிராளிகளை பந்தாடி இருப்பாங்க அப்படின்றது இதுல நல்லாவே தெரிய வருது. அப்படி ஒரு வீரமங்கையை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். லட்சுமி பாய் அவர்களை பத்தி தான், இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜான்சி மகாராணி அவர்களை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. ஜான்சி ராணி அவர்களுடைய பிறப்பு 1828 இவருடைய காலம் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இவருடைய சிறு வயதிலேயே கங்காதரன் அப்படின்றவருடைய திருமணம் நடக்குது. இவர் ஒரு தளபதியா இருக்காரு. இவருடைய இயற்பெயர் கூட மணிகர்ணிகா தாம்பே அப்படின்றதா இவருடைய இயற்பெயராகவும் இருந்திருக்கு. அப்ப ஜான்சி மகாராணி அப்படின்றதுக்கு இயற்பெயர் மணிகர்ணிகா தாம்பே அப்படின்றதாங்க இவருடைய பெயரா இருந்திருக்கு. மராட்டிய தளபதியான கங்காதர ராவ் அப்படின்றவருடைய திருமணம் நடக்குது. அப்போ அந்த சிறு வயதிலேயே இவங்க என்ன பண்றாங்க, அந்த மராட்டியத்துக்கு இவங்க ராணியா, அதுவும் மகாராணியா மகுடம் சுட்டுறாங்க. இப்படியெல்லாம் வாழ்க்கைகள் அடுத்தடுத்து நகர்ந்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அப்ப ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் சில விஷயங்கள் நடக்குது. அதுலயும் இவங்க அந்த சிறு வயதிலிருந்தே வாள் பயிற்சி, கம்பு பயிற்சி, கத்தி பயிற்சி, இந்த மாதிரியான பயிற்சிகளை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் குதிரை ஏற்றும் பயிற்சியும் இவங்க ரொம்ப முக்கியமா கத்துக்கிறாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டங்கள்ல ஒரு போராளி அப்படின்றவங்க தன்னுடைய தான் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஆயுதமாக இருக்கட்டும், அது துப்பாக்கியா இருக்கட்டும் அல்லது வாளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கையாளுவதற்கு மிகப்பெரிய ஒரு கட்டுமஸ்தான உடலும் இருந்திருக்கும். அதே மாதிரியான மனதில் உறுதியும் இருந்திருக்கும். இந்த மாதிரி உறுதி அதுவும் ஒரு பெண்ணுக்கு இருந்திருக்கு அப்படின்னாவே இவங்களுக்கு எப்படியெல்லாம் இந்த வீரம் வந்தது, யாரால் விதைக்கப்பட்டது அப்படி என்பது இன்னும் வரலாற்றில் பல விஷயங்கள் ஆராய்ஞ்சிட்டு தான் இருக்காங்க. இராணுவ பயிற்சியில் கூட லட்சுமிபாய் அவர்களின் பேச்சுக்கள் இன்று வரையும் அடிபட்டு கொண்டிருக்க காரணம் இவரது வீரம். எப்படி அவர் சிறு வயதில் இவ்வளவு வித்தைகளையும் கற்றுக்கொண்டார், அதை விட எப்படியெல்லாம் இவர் அங்க பயிற்சி பெற்று எதிரிகளை எப்படியெல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரியான அடுத்தடுத்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. 1842 அதாவது அவருக்கு திருமணம் நடந்த அந்த காலகட்டத்தில இருந்தே ஒவ்வொரு விஷயங்களும் அவருக்காக நடக்குது. அவரும் ஒரு வகையில இறந்துடுறாரு. அப்போ இதுக்காக முழு பொறுப்பையும் ஜான்சி மகாராணி அவர்களுக்கே சேருது. ஆனாலும் அந்த மராட்டிய மாநிலத்திற்கு இவர்தான் ஒரு மகுடம் சூட்டிய மகாராணியாக பார்க்கப்பட்ட நிலையில இவர் வழிநடத்துறாரு. அப்படி வழிநடத்தும் பொழுது இவருக்கு எத்தனை வீரர்கள், எத்தனை ராணுவ பயிற்சி பெற்ற வீரர்கள் எல்லாம் சேர்றாங்க அப்படின்றதுதான் இங்க வரலாற்றுல பேசப்படுது. அப்படி பார்க்கும் பொழுதுதான் நிறைய கூட்டணிகளோடு சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க. ஆனால் அந்த ஆங்கிலேயர்கள் நமது இந்தியாவையும் வடநாட்டையும் பிடிப்பதற்காக சில சூழ்ச்சிகள் இருந்தது. அந்த சூழ்ச்சிகளை எப்படியெல்லாம் உடைத்தெறிந்து ஒரு பெண்ணாக, அது ஒரு வீர மங்கையாக திகழ்ந்ததுதான் இவங்களுடைய சிறப்பே. அப்படி என்னென்ன அடுத்த சில விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய பேர் நிலைநாட்டுறதுக்கு என்னென்ன விஷயம் நடந்தது, அதுக்காக போராடியவர்கள் யாரு, இவங்களுக்கு துணை நின்றவங்க யாரு, இதுக்காக உயிர் தியாகம் செய்தவங்க எல்லாம் என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய விடுதலை போர் 1857 ஆரம்பமாகுது. அப்படி இந்தியாவுக்கு கிளர்ச்சி, அதாவது ஆங்கிலேய கிளர்ச்சி படைகள் சில விஷயங்கள்ல உள்ள வராங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய சில பேர், அப்படி இவங்க சில ஆயுதங்களையும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆங்கிலேயர்களிடமிருந்தே சில துப்பாக்கிகள் இதெல்லாம் வாங்குறாங்க.
கிட்டத்தட்ட 20,000 வீரர்கள் இதுக்காக பயன்படுத்தப்படுறாங்க இந்த இந்திய விடுதலை போர்ல. அப்படி பயன்படுத்தும் பொழுது என்னென்ன மாற்றங்கள், எப்படியான வித்தியாசங்களை கொண்டு வருது அப்படின்றத இதுல ரொம்ப அழகாவே கொடுத்திருக்காரு இந்த வரலாற்றுல. அப்படி அந்த வரலாற்று வரிகளை படிக்கும் பொழுது இந்த விடுதலை போர் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, ஆனா ஆங்கிலேயர்கள் நம்ம எதிர்த்து வரும் பொழுது எப்படியெல்லாம் போராடணும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பட் ஒரு ஒரு பெண்ணா இருந்து எப்படி இதெல்லாம் சமாளிச்சிருப்பாங்க அப்படின்லாம் யோசிக்கும் போது இன்னும் ரொம்ப வித்தியாசமாவே இருக்கு, ரொம்ப விசித்திரமாவும் இருக்கு. அப்படி வரிகள் எல்லாம் சிலது நமக்கே இது எப்படி இந்த வரிகள் ஒரு சாத்தியமா இருந்தது, இந்த வரிகள் எழுதுவதற்கு அந்த வரலாறு எவ்வளவு முக்கியமான ஒரு வரிகளை கொடுத்திருக்கு அப்படின்றத ஆச்சரியப்படத்தான் வைக்குது. அப்படி அந்த 20,000 வீரர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டாங்க, ஆனால் அந்த 20,000 வீரர்களும் சரி, அங்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ஆயுதங்களும் ஜான்சி ராணி அவர்களுக்கே ஒரு ஆப்பா அமையுது. அப்படியே திரும்புது. அந்த துப்பாக்கிகளும் அங்கு வாங்கப்பட்ட சில ஆயுதங்களும் அவங்களுக்கு எதிராக எப்படி திரும்புது, அதுக்கு காரணமா யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க. அப்போ ஜான்சி அப்படின்ற ஒரு இடத்துல சில விஷயங்கள் நடக்குது. அங்க இந்த போராட்ட களங்கள் எப்படி எல்லாம் ஆரம்பிச்சது, பட் ஆங்கிலேயர்கள் உள்ள நுழையிறதுக்கு என்னென்ன ராஜதந்திரங்கள்லாம் பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்றது ரொம்ப அழகாவே புரிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஜான்சி ராணி அவர்கள் ஒற்றை ஆளா நிக்கிறாங்க. ஏன்னா ஆப்போசிட்டா நிறைய பேர் திரும்பும் பொழுது இவங்க ஒரு ஆளா தனிச்சு விடப்படுறாங்க. அப்படி தனிச்சு விட்டதுக்கு அப்புறம் இவங்க ஒரு கூட்டத்தை சேர்க்கிறாங்க. நிறைய பெண்கள் அவங்களோட கைகோர்க்கிறாங்க. இதற்கப்புறம் சில ஆண்கள் போராளிகளும் இவங்களுக்கு உதவி செய்யறாங்க. ஆனா பெண் போராளிகள் ஒரு இராணுவமாவே செயல்படுறதுக்கு இவங்க தனித்துவமா வர்றாங்க. ஒரு கூட்டமா செயல்பட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் சில ஆங்கிலேயர்களை அவங்க திட்டமிட்டு காலி பண்றாங்க. இதுவும் அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. அந்த கோபத்துக்கு அப்புறமும் சில போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போர் தான் ரொம்ப வித்தியாசமான ஒரு நடைமுறையில ஆயுதங்கள் நிறையாவும் நிறைய உயிரிழப்புகள் நடக்குது. அந்த உயிரிழப்புகள் மத்தியில யார் யாரெல்லாம் பிழைக்கிறா அப்படின்ற ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்படி கிழக்கிந்திய கம்பெனியோட சேர்ந்த ஒரு அதிகாரியை அங்க கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலைக்கும் காரணமானது ஜான்சி ராணி தான். இந்த மகாராணியோடைய ஒத்துழைப்போட தான் இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்றது. அங்கிருந்து அவங்களுடைய தப்பி பிழைக்கும் ஒரு போராட்டமா அவங்க அங்கிருந்து விலகுறாங்க. அந்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அவங்க விலகி செல்லும் பொழுது எவ்வளவு இன்னல்கள் இருந்தது, எங்கெங்கெல்லாம் இருந்து மறைந்து தாக்குறாங்க, அந்த தாக்குதலையும் அவர் தாண்டி எப்படி போறாங்க அப்படின்றதான் இதோடைய அடுத்த பின்னணியே இருக்கு. அந்த பின்னணி தான் அந்த சூழ்ச்சி, ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சி. ஆனால் இந்த வட மாநிலங்களையும் இந்த இந்தியாவையும், அதாவது வட இந்தியாக்களை எப்படி கைப்பற்ற வேண்டும், வட இந்தியாக்கள் கைப்பற்றப்பட்டால் மற்ற மாநிலங்களும் மற்ற நாடுகளும் நமக்காக அடிமையாகிவிடும் என்ற அந்த குறுகிய எண்ணம் தான் அந்த ஆங்கிலேயர்கள் தோற்பதற்கும் ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் தோற்குமா வெற்றி பெறுமா அப்படி என்பது இந்த இந்திய விடுதலை போர் அதுக்கு ஒரு சாட்சியா நிற்குது. அப்படிதான் இந்த 1857 நடந்த சில கருத்துக்கள் நமக்காக வெளிப்படுது. அப்படி வேற ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல சில காரணங்களால யாராவது ஒருத்தரோட உதவியால இந்த வெற்றி கிடைச்சிருக்குமா அப்படின்றதுதான். பட் அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு இறப்புகள், எவ்வளவு ரத்தங்கள், சதைகள் சிதைஞ்சு கிடக்குது அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சது அந்த வரலாற்றுல. அப்படி அந்த மகாராணி அவர்களும் தாக்கப்படுறார். அவர் இறக்குறாரா இல்லையா அப்படின்றது இந்த வரலாற்றுல ஒரு முக்கியமான இடமா இருக்கு. வடமத்திய இந்தியாவை நமக்காக பாதுகாத்த ஒரு போராளி, அது பெண் இந்திய விடுதலை போராளி. இவருக்கென்று ஒரு புகழ். ஸ்ரீமதி சுமித்ரா குமாரி அப்படின்ற ஒரு இந்திய பிரபலமான ஒரு கவிஞர். அது ஹிந்தியில சில நாவல்களை அவங்களுக்காக சில கவித்துவமாகவும் இவருக்காக வெளியிட்டு இருக்காங்க. அப்படி அந்த வெளியீடுகள்ல இவரை வர்ணிச்சு இவர் புகழ்பாடியும் சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அப்படி அத்தகைய சில சூழ்ச்சிகளையும் அந்த கவிஞர் அழகாக சொன்னது மட்டும் இல்லாம அந்த சூழ்ச்சிகளுக்கு யார் காரணம், அந்த காரணமானவர்களே அந்த போராளி கூட்டத்துல இருந்ததுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அது ஒரு பெரிய ஏமாற்றமாகவும் இருந்தது அப்படின்றத அந்த கவித்துவத்துல நடைமுறையில அழகாவே கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு புகழ்மிக்க ஒரு விஷயத்த அதுவும் இந்திய ஒரு கவிஞர் கொடுக்கிறது எவ்வளவு பெரிய பாராட்டுகளுக்குரியது அப்படின்றத. இது யாருக்காக சமர்ப்பணம் அப்படின்னு பார்க்கும்போது ஜான்சி மகாராணி லட்சுமி பாய் அப்படின்ற ஒரு வீர மங்கைக்கு தான். இந்த வீர மங்கைய யார் யாரெல்லாம் பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இல்லை, நீங்களோ நானும் அதை பின்பற்றணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன, அதுக்கான போராடுறதுக்கு குணங்கள் இருக்கா, அதை நம்ம நேர்மையா போராடுவோமா அப்படின்றதுதான். போராட்டம் என்பது அன்றைய காலகட்டங்களில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து, இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு போராளினா
வாழ்க்கையை அன்றாடம் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு போராளியை தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். அப்படி அந்த போராட்டம் என்பது இது வாழ்க்கை இல்லை அப்படின்றதான் இந்த வரலாறு படிக்கும்போது நமக்கு அழகா புரியுது. ஸோ ஒரு வீரமங்கை எப்படி இருந்தாங்களோ வீட்டுக்கு ஒரு வீரமங்கை கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றதான். ஸோ அந்த வீரமங்கை எப்படி சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு குதிரை ஏற்றத்துல இருந்து ஒரு வாள் சுழற்சி இந்த மாதிரி சில ஆயுதங்கள்லாம் கையாளுவதற்கான ஒரு தனித்திறமைகளை எப்படி அவங்க கொண்டு வந்தாங்களோ இதே போல ஒரு வீரமங்கை கண்டிப்பா வீட்டுக்கு ஒன்று வேணுங்கிறது தான் இந்த வரலாற்றுடைய முக்கிய பங்காகவே இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இந்த கவித்துவத்துல என்னென்ன விஷயங்கள். ஆனா இன்றைக்கு உள்ள சில நாடகங்கள்ல கூட சில நாவல்கள்ல இவர்களுடைய சில முக்கிய பங்காற்றுதல் இவர் கூறிய சில வரிகளும் கூட அந்த நாவல்கள்ல இடம்பெற்றிருக்கு. ஆனா இவருடைய வாழ்க்கை ஆதாரங்கள் கூட சில நாடகமாகவும் சில வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து சில நாட்டு எடுத்து அந்த நாடகங்கள் உருவாகிறதுக்கு ஒரு வழியாகவும் இருந்திருக்குது. ஜான்சி மகாராணி அவர்களுக்கு மிகப்பெரிய பெருமையாகவும் இருக்கும். ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு நாடக முறைப்படியோ அவர்களுக்கு பாடத்திட்டத்தின் மூலமாக கொடுக்கறதுல நிச்சயமா வந்து ஒரு வரலாற்று ஒரு பிழையோ இல்லை வரலாற்று மறப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்குன்றதுல தாராளமாக நம்பலாம். வாங்க இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு புரட்சி பெண்ணாக இவர் பார்க்கப்பட்டது எப்படி என்று பார்த்தால் அது மிகப்பெரிய ஒரு நாடக வடிவமைப்பில் கூட இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆனா நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். எப்படியெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு நாடகம் எப்படி வளர்ந்துருக்கு அதற்கான தொடர்ச்சி, அதாவது வந்து ஒரு சீரியல் அப்படின்ற ஒரு பேட்டர்ன்ல கூட நிறைய பார்த்துருக்கலாம். அண்ட் இதை தொடர்ந்து 2010ல் ஒரு விஷயங்கள், அதுக்கப்புறம் 2019ல் ஏற்படுத்தப்பட்ட திரைப்படம், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஜான்சி ராணி அவர்களை பற்றியே இந்த கதைகள் வந்து நகர்ந்திருக்கும். இந்த கதைக்கு முக்கிய பொருளாகவும் இந்த கதாபாத்திரம் அமைஞ்சது தான் இதில் முக்கியமே. அண்ட் இதுக்கான குடியரசுத் தலைவர்கள் இந்த படத்தை வந்து பார்த்துட்டு ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயங்களா இருக்கு, ஸோ அந்த மாதிரி தத்ரூபமான விஷயங்கள் இந்த கலைஞர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றது அன்றைய பாராட்டுதலுக்கும் உரியதாகவும் இருந்திருக்கு. அண்ட் 2012ல் ஸோ இந்த குயின் அப்படின்ற ஒரு நாவல், அதே மாதிரி மகேஸ்வேதா தேவியால 1956ல் த குயின் ஆஃப் ஜான்சி அப்படின்ற ஒரு தொடரையும் நூலா வடிவமைக்கிறதுக்கு இவங்களுடைய பங்கும் இருந்திருக்கு. அப்படி ஜான்சி மகாராணி அவர்கள் இந்த வடமத்திய ஒவ்வொரு மாநிலங்களையும் எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றத ஒரு புரியும்படியான ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள், எப்படி அரசியல், எப்படி வந்து இந்திய விடுதலை போராட்டம், எப்படி ஒரு போராளி, இவர்களுக்கு தாண்டி ஒரு இராணுவம், இதற்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஒரு இராணுவ படை, அது பெண்களுக்கான ஒரு இராணுவ படையை தொடங்குறாரு. அந்த இராணுவ படைக்கான பேரே ஜான்சி ராணி படை அப்படின்றது தாங்க. ஸோ அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பெண்மணியை எங்க வந்து பார்க்க முடியும், உண்மையிலே வரலாற்றுல தான் பார்க்க முடியும். அப்படி அந்த வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு வீரமங்கை தான் இன்னைக்கு நம்ம வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். பட் இவருடைய பிறப்பு எங்கெல்லாம் ஆரம்பித்தது, அதன் பிறகு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இவருக்கெல்லாம் இருந்தது, ஒரு வீரமான வாழ்க்கை, ஒரு குழந்தை பருவத்திலிருந்து இவர் ஒரு வீரமங்கையாகவே திகழ்ந்திருக்கிறார் அப்படின்றதுதான் இதுக்கெல்லாம் ஒரு சாட்சியா இருக்கு. இது மாதிரி நிறைய வீரமங்கைகள் உருவாகணும் அப்படின்றதுதான் இந்த வரலாற்றுடைய முக்கிய ஒரு கருத்தா பார்க்கப்படுது. நன்றி.